ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு சக்தி குடும்பமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. சக்தி மட்டும் இல்லைங்க, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அமுதன் கூட கல்யாணம் நடக்க போகிறத நினச்சி வேறு லெவலில் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து அமுதனோட குடும்பம் அந்த கனவு கோட்டையை இடிச்சு போட்டுருச்சுங்க. இது மாதிரி உங்கள் பொண்ணுக்கும் எங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணத்தை மறந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. செம்ம பெரிய ஷாக் தான், ஆனாலும் ஷாக்காக குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதனுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இதை அடித்தது காரணமும் வேலன் தான் அடித்து போட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு உண்மை தெரியல, ஆனால் நமக்கு தெரியுமே. அடுத்து அமுதனோட அப்பாவும் அம்மாவும் நம்ம வேலனை பார்க்க போயிட்டாங்கங்க. போனதும் இல்லாமல் என் பையனை அடிச்சு போட்டியடா, அதனால் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் நின்னதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் நான் அடிக்கவே இல்லையேன்னு யோசிக்கிறாரு. கூட இருக்க பக்கிங்க தான் அடிச்சதுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. சரி, அவன் பண்ணுறது நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சக்தியோட ஃபேமிலி எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சக்தி வேறு குற்ற உணர்ச்சியில் குமரி போய் உட்காந்துருக்காங்க. அவங்கள கொஞ்சம் தேத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்ச அரசியல்வாதியை வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளானுங்க. அங்கே போனால் கடைசியில் அதுக்கும் ஆப்படிச்சிட்டாங்க நம்ம வேலனோட அப்பாவும் அண்ணனும். அவங்க வந்துட்டு வான் பண்ணி திட்டி அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் எனக்கும் இந்த விஷயம் பிடிக்கல தான். அது வந்து தடுக்கணுன்னா உன் பொண்ணை ஒரு 6 மாதம் 1 வருஷம் வெளியே வச்சுக்கோ, அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என் வீட்டு பையனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டு இவங்களும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப இன்சல்ட் வேறு பண்ணிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் இதை சொல்கிறாங்க. சொன்ன உடனே சக்திக்கு மட்டும் இல்லைங்க, சக்தியோட அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இவங்களுக்கு பயந்து என் சக்தியை நான் ஏன் போய் மறைச்சி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒன்றே வீட்டில் உள்ள எல்லாருமே சமாதானப்படுத்திட்டாங்க. நம்ம சக்தியும் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.